ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025 முடிஞ்சு இப்ப 26 12 மாதங்களுக்கு உண்டான பொது பலன்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது 12 ராசிகளுக்கும் உண்டான பொது பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு பகவான் வந்து ஜூன் மாசம் வரைக்கும் மிதுன வீட்டுல இருப்பாரு. ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் கடக வீட்டுல இருப்பாரு, உச்ச நிலையில இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து மீனத்துல இருப்பாரு. 2027 ஜூன் வரைக்கும் அங்கதான் இருப்பாரு. அதே மாதிரி ராகு வந்து கும்பத்திலையும், கேது வந்து சிம்மத்திலையும் இருப்பாங்க. அவங்க நவம்பர் வரைக்கும், இந்த வருடம் நவம்பர் வரைக்கும் இந்த நிலையில தான் இருப்பாங்க. மெயினா ஆண்டு பலன்கள், ஒரு ஆண்டுக்கு உண்டான பொது பலன்கள்னு பாத்தீங்கன்னா குரு பகவானையும் சனி பகவான், அதுக்கப்புறம் ராகு கேதுகள் அவங்கள வச்சுன்னா மெயினா வந்து ஆண்டு பலன்களை கணிப்போம். ஏன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நகரக்கூடிய கிரகங்கள் இவை. அதனால அதை வச்சுதான் வந்து மெயினா வந்து கணிப்போம். அதே மாதிரி குரு 6 ஜூன் மாசம் வரைக்கும் மிதுன வீட்டுல இருப்பாரு. மிதுன வீட்டுல இருக்கும்போது 3 பாரு, அதாவது 5, 7, 9 குரு பகவானுக்கு சிறப்பு பார்வை இருக்கு. அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள், ராசிகள்லாம் வந்து நல்ல ஒரு நிலையில, அதாவது என்னென்ன இன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய இருக்குதோ அந்த இன்பங்கள்லாம், கடன் தீரக்கூடிய அமைப்புகள்னா அந்த கடன் தீரக்கூடிய அமைப்புகள், வருமானம், குரு பகவான் என்ன கொடுப்பாரு, மெயினா வந்து காசை கொடுப்பாரு, பணத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் குழந்தைய கொடுப்பாரு. மெயினா குரு பகவான் எங்கெங்க பாக்குறாரோ குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு பார்வை படுற இடங்கள் எல்லாம், ராசிகள்லாம் வந்து நல்ல நிலையில இருக்கும். ஜூன் வரைக்கும் எந்தெந்த ராசிகளை பார்ப்பான், மிதுன ராசியில இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு. துலாம் ராசி, அதுக்கப்புறம் தன்னோட ராசி, அதாவது தனுசு ராசியை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் கும்ப ராசியை பார்ப்பாரு. ஜூன் மாதம் வரைக்கும் இந்த 3 ராசிகளை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் உச்சமா இருந்து தன்னோட நண்பரான விருச்சக ராசியை பார்ப்பாரு. செவ்வாயோட விருச்சக ராசியை பார்ப்பாரு 5ஆம் பார்வையா. அதுக்கப்புறம் மகர ராசியை பார்ப்பாரு ஜூனுக்கு மேல. அதுக்கப்புறம் தன் வீட்டை தானே பார்ப்பாரு, அதாவது தன்னோட மீன ராசிய. சனி பகவான் இருக்கிறாரு, மீன ராசியை பார்க்கறது ஒரு நன்மை. அதே மாதிரி சனி பகவானை பார்க்கறதும் ஒரு தனி சிறப்பு தான். ஏன்னா சனி வந்து தீய கிரகம், அதாவது என்ன சொல்றது, சனிகிட்ட இருக்கிற காரகத்துவங்கள்லாம் தேவையில்லாத காரகத்துவம்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து குறைஞ்சி, அதாவது சனி தரக்கூடிய கெடுதல்கள்லாம் வந்து குறைச்சிப்பாரு குரு பார்வையினால. இந்த அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி அஷ்டமத்து சனி நடக்கிறது, சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்கும். அதே மாதிரி கும்பராசி வந்து பாத சனி போய்கிட்டு இருக்குது இப்ப. அதே மாதிரி மீன ராசிக்கு ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மேச ராசிக்கு விரய சனி போய்கிட்டு இருக்குது. கும்பத்துல ராகு இருப்பாரு. ஜூன் மாசம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கும்பராசிக்கு. ஏன்னா ஜூன் மாசம் வரைக்கும் உங்க ராசிய ராகு பகவான் இருந்தாலும் அந்த ராகுவை வந்து குரு பகவான் பார்ப்பாரு. அப்போது பாவத்துவம் கொஞ்சம் குறைக்கப்படும். இப்ப இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க ராசியிலே வந்து ஜூன் மாசம் வரைக்கும் குரு பகவான் இருப்பாருங்க. குரு பகவான் எங்க இருந்தாலும் அங்க வந்து நல்ல ஒளி, அதாவது குருவோட ஒளி, மஞ்சள் நிற ஒளி. மஞ்சள் நிறம்னாலே அதிர்ஷ்டம், மங்களகரமானது அப்படின்லாம் உங்க ராசிக்கு மேல படர்ந்து இருக்கிறதுனால முதல் 6 மாசம் வந்து உங்களை கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய சூழ்நிலைகள் இப்ப இருந்தே உங்களுக்கு இருக்குது தான். அதாவது ரொம்ப நாளா வந்து நீங்க ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல அதை வந்து நீங்களே வந்து பூஸ்டப், அதை ஒரு முயற்சி, நீங்களே ஒரு என்ன சொல்றது, கான்ஃபிடென்ட்டா அந்த ஒரு முயற்சியை எடுத்து அதை சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. இந்த வருடம் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து 6 மாதம் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2ஆம் இடத்துல
2ஆம் இடத்துக்கு தான் போவாரு. 2ஆம் இடம் வந்து நல்ல ஒரு அமைப்பான இடம். என்னன்னா 2ஆம் இடத்துல தனம், தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லுவோம். பணம் வரக்கூடிய அமைப்புகள். குரு பகவான் உச்சமாவார். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சமா இருப்பார் கடகத்துல. அப்பம்போது பண வரவுகள், தன வரவுகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். நீங்க யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க, இந்த காலகட்டத்துல காசு குடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன்னா, அந்த வாக்க காப்பாத்தக்கூடிய தன்மைகள். உங்க கையில காசு வரும். கையில காசு வந்தா தானே நீங்க குடுப்பீங்க. அந்த அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல 2ஆம் இடத்துல போம்போது, அந்த வாக்க நிறைவேற்றக்கூடிய தன்மைகள், பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும். அதே மாரி 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பத்துல ஏதாவது கருத்து வேறுபாடு, பிரச்சனை, சிக்கல் இருக்கிறதெல்லாம், அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள். குடும்பத்துல ஒற்றுமை ஓங்கும், மகிழ்ச்சிகள் பொங்கும். அந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கும். அதே மாரி ரொம்ப நாளா குடும்பம் அமையல. ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குடும்பஸ்தானம் 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாரி 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. எந்த ஒரு பாவத் தொடர்பு, அதாவது சனி, செவ்வாய் பாவத் தொடர்பு இல்லாத வரைக்கும் அந்த கேது பகவான் வந்து அந்த அளவுக்கு வந்து தொல்லைகள குடுக்க மாட்டாரு. இளைய சகோதர, சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். கலைத்துறை, விளையாட்டுத்துறை, நவீன தொழில்நுட்பத்துறை, அதெல்லாம் வந்து தொலைத்தொடர்பு துறை, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சிகள் வந்து கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதே மாரி 4ஆம் இடம், உங்க ராசிக்கு 4ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கிறாரு. தாய் மீது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தாயாரின் உடல்நிலையில கொஞ்சம் அதீத கவனம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவை. அதே மாரி வீடு, வாகனம் வாங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல பார்த்து தான் வாங்கணும். 1க்கு 2 முறை, ஏன் 5க்கு 10 முறை கூட செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா சனி வந்து உங்க 4ஆம் பாவத்தை பார்க்கும்போது சிறு சிறு தடைகள், பிரச்சனைகள்லாம் குடுக்க தான் செய்வாரு. அதெல்லாம் வந்து நீங்க கவனமா கையாள்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாரி மிதுன ராசிக்கு 5ஆம் இடம், ராசியிலேயே வந்து குரு பகவான் இருந்து 5ஆம் பார்வையா உங்க 5ஆம் இடத்தை பார்க்கும்போது, 5ஆம் இடம் வந்து குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். குலதெய்வ அருள் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல நல்ல விதமா இருக்கும். அடிக்கடி வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகள், குழந்தைகள் மீது, அதாவது குழந்தைகளால நீங்க பெருமை அடையக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா குழந்தை இல்ல, நாங்களும் பார்க்காத டாக்டர் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்க 5ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பா குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள். குரு பகவான் வந்து கண்டிப்பா வந்து புத்திரகாரகன்னு சொல்லுவோம் குரு பகவான. அவரு கண்டிப்பா குழந்தைய கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருந்தாலும் குருவோட பார்வையும் விழுகுது. அதனால கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இருந்து அது சரியாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா குரு பகவானால கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா சனி பார்வையினால கொஞ்சம் பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து சனி பகவான் பார்வையினால கிடைக்கும் அப்படின்றது உண்மை. ஆனா அந்த குரு பார்வையும் இருக்கிறதுனால அந்த கருத்து வேறுபாடுகள், தடை தாமதங்கள்லாம் வந்து நீங்கக்கூடிய அமைப்புகள். ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனையாகி அந்த பிரச்சனை சரியாகக்கூடிய தன்மைகள். ஏன்னா சரியா ஆகாம இருக்கிறதும் இருக்குல்ல. அதனால சரியாகக்கூடிய தன்மைகள் வந்து கண்டிப்பா இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடம், 8ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை ஜூன் மாசத்துக்கு மேல வரும். ஜூன் வந்து இப்ப வந்து வக்கர நிலையில இருக்கிறதால உங்க ராசியில இருக்கிறாரு. வக்கர நிலை முடிஞ்ச பின்னாடி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்தபோது 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது தொலைதூர பயணங்கள், அதாவது ஒரு வெளி மாநிலம், வெளி மாநிலத்துக்கு போகலாம், இல்ல வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஆசைகள்லாம் இருக்கும். அந்த அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைவேறக்கூடிய தன்மைகள் இருக்கும். முதல்ல வந்து வெளி மாநிலத்துக்கு நகர்த்துவாரு குரு. அதுக்கப்புறம் 8ஆம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு நகர்த்துவாரு. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு நகர்த்தக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சவுத்துல இப்ப மதுரை, அந்த மாதிரி தூத்துக்குடி, அங்கெல்லாம் பிறந்தவங்க இப்ப சென்னை, பெங்களூர் அந்த மாதிரியான ஒரு 600, 700 கிலோமீட்டர் கொஞ்சம் தூர தூர இடங்களுக்கு இந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு நகர்த்தக்கூடிய அமைப்புகள், அதாவது வேலை மூலியமா நகர்த்தக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா வந்து உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற குரு விருச்சகத்தை பார்க்கும், ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது ஜூன் மாசத்துக்கு மேல
உங்களுக்கு இடமாற்றத்துடன் கூடிய வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. சனி பகவான் தொழில் ஸ்தானம், அதாவது 10ஆம் இடம் வந்து தர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம். சனி பகவான் இருந்து தடைகள் தாமதங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற தொழில கொடுத்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து ஜூன் மாசத்துக்கு பின்னாடி குரு உச்சமாகி தன்னோட வீட்டையே பார்க்கும்போது தன்னோட வீட்டையே பார்க்கும்போது அந்த தொழில்ல இருந்து வந்த தடை தாமதங்கள் தேக்கங்கள் அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து ஜூன் மாசத்துக்கு மேல உங்களுக்கு கண்டிப்பா இருக்குதுங்க. அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம், மூத்த சகோதரம், இளையதாரம்னு சொல்லுவோம். அது இயல்பா இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும். அண்ணன் அக்கால்கள் கிட்ட இருந்து ரொம்ப நாளா கருத்து வேறுபாடு இருக்குது, சண்டை சச்சரவா இருக்குது, எப்போ ஒண்ணு சேருவோம் அப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வந்து இந்த வருடம் கண்டிப்பா வந்து ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு சரியில்லாம போய் 2வது திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளா, அது அமையவே மாட்டேங்குது அப்படின்னா அந்த அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா வந்து நிறைவேறக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை வந்து சனி பகவான் 3ஆம் பார்வையா பார்ப்பாரு. 12ஆம் வந்து அயன சயன போகஸ்தானம், ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாடு குறிக்கக்கூடிய ஸ்தானம். வெளிநாடு அமைப்புகள்லாம் கொஞ்சம் தடைபட்டு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள்ங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.